டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் பாருங்க. ஒரு ஸ்கூல்ல வந்து மொத்தமா 525 மாணவர்கள் படிக்கிறாங்க. அதுல வந்து 56% வந்து பாய்ஸா. அப்போ கேர்ள்ஸ் எத்தனை பேர் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு? 525. நம்பர் ஆஃப் பாய்ஸ் அவங்க எதுல கொடுத்திருக்காங்க? பெர்சன்டேஜ்ல கொடுத்திருக்காங்க. நம்ம நம்பர்ஸ்ல கண்டுபிடிக்க போறோம். 56% ஆஃப் 525. இப்ப இந்த 56% கொடுத்திருக்காங்களா? அப்ப என்ன செய்யணும்? டிவைடட் பை 100. 100 ஆல டிவைட் பண்ணணும். இன்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேரு? 525. 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 2 5s are 10. இந்த 0 அப்படியே இறக்கிருங்க. 1 5 is 5. அடுத்து இந்த 2ல 5 வந்து போகாது. அதனால பக்கத்துல உள்ள நம்பரையும் சேர்த்து எடுக்க போறோம். அப்ப இங்க ஒரு 0 சேர்த்துக்கோங்க. இப்ப 25. 5 5s are 25. Again 5 table. 4 5s are 20. 2 5s are 10. 1 5 is 5. அடுத்து 4 டேபிள்ல கேன்சல் ஆகும். 1 4 is 4. 5 எடுத்துக்கோங்க. 1 4 is 4. பேலன்ஸ் 1. அப்ப இது 16 ஆயிரும். 4 4s are 16. இப்ப நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? 14 into 21. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 14 into 21. 1 4 is 4. 1 1 is 1. 2 4s are 8. 1 2 is 2. 4 9 2. இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைச்சிருக்கு? 294. அப்ப நம்பர் ஆஃப் பாய்ஸ் எத்தனை பேரு? 294 பேர் இருக்காங்க. அப்போ கேர்ள்ஸ் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேரு? 525ல இருந்து பாய்ஸ் எத்தனை பேரு? 294. இதை என்ன செய்யணும்? சப் பண்ணணும். மைனஸ் 294. 525ல இருந்து 294 சப் பண்ணோம்னா 5ல 4 சப் பண்ணா 1. இது 2ல 9 சப் பண்ண முடியாது. அப்ப இங்க இருந்து ஒன்னு பேரோ வாங்க. இது 12 ஆயிரும், இது 4 ஆயிரும். 12ல 9 சப் பண்ணா 3. இங்க 4 இருக்கு. 4ல 2 சப் பண்ணா 2. அப்ப கேர்ள்ஸோட எண்ணிக்கை எவ்வளவு? 231. இதான் ஆன்சர். Thanks for watching, students.